ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Birlas Parvai. நம்ம காருக்கு டயர் அப்படின்னு போனோம்னா கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் 13 பிராண்ட் டயர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டுக்குள்ளேயும் ஏகப்பட்ட வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஒரு டயர் ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பிராண்டில் இருக்கிற எந்த வெரைட்டி வாங்கணும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் கன்ஃபியூஷனாக வந்து நமக்கு இருக்குது. அப்போ நம்ம ஒரு வீடியோ நம்ம பிளான் பண்ணுறோம் என்ன அப்படின்னா ஒரு பிராண்டுக்கும் டெடிக்கேட்டடாக வீடியோஸ் வந்து பிளான் பண்ணுறோம். அதுவும் அந்த ஒரு பிராண்டில் இருக்கிற அத்தனை வெரைட்டியையும் நம்ம டிஸ்பிளே வச்சு அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் வீடியோவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MRF டயர்ஸ், அந்த டயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த டீட்டெயில் பார்க்குறதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராஜா டயர்ஸ் ராயப்பேட்டையில் இருக்கிற ஷோரூமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த ஷோரூமில் ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம். மிஸ்டர் பிரமோத் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்க போகிறாரு. இந்த எல்லா டயரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எந்த பட்ஜெட்டுக்கு எந்த டயர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த MRFல என்னென்ன கேட்டகிரியில் டயர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கையில் ஒரு ஃபுல் டீட்டெயிலே நம்ம வச்சுருக்கோம். நம்ம ப்ரமோட் சார் மாதிரி நம்ம டப்பன்னு சொல்கிறதுக்குலாம் நமக்கு வராது. அதனால நான் எழுதியே வச்சுருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸுரி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, லாங் லைஃப், வேன் யூட்டிலிட்டி, ஆஃப் ரோட், இந்த கேட்டகரியில் நமக்கு வச்சுருக்காங்க. இப்போ நம்மளோட காரு இதை எந்தெந்த கேட்டகரியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட கார் வந்து மேபி ஒரு பலினோவாக இருக்கலாம், இல்லை வென்யூவாக இருக்கலாம், இல்லை என்ன ஒரு நம்மளோட டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணுற கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கம்ஃபர்ட்லேயும் வரும், பெர்ஃபார்மன்ஸ்லேயும் வரும், வேல்யூலேயும் வரும், லாங் லைஃப்லேயும் வரும். மேபி வேன் யூட்டிலிட்டி அண்ட் ஆஃப் ரோடில் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, லக்ஸுரியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இவ்வளோ கேட்டகரியில் நம்ம கார் உள்ளே வரும்போது நமக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிரமோத் சார், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி வந்து லக்ஸுரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, கரெக்டுங்களா? அதாவது MRFல இருக்கிறதுலே ப்ரீமியம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதில் என்னென்ன டைப் ஆஃப் டயர்ஸ் வந்து வருது சார்? MRF லக்ஸுரியில் 2 பேட்டர்ன் இருக்குது சார். SUV, MUVs, அல்ட்ரா லக்ஸுரி, ஹை வெஹிக்கிள், ஆடி, BMW, இனோவா கிறிஸ்டாலேருந்து BMW வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் பண்ணுறது இந்த மார்க்கஸ் டயர். ஓகே, இது வந்து 17 inch அண்ட் அபவ் ஆரம்பிக்குது. ஓகே, மீடியம் செக்மெண்ட்ஸு இந்த பலினோ, சியாஸு, ஸ்விஃப்ட்டு அவங்களுக்கெல்லாம் இது ஆரம்பிக்குது. ஓகே, அது வந்து பெர்ஃபென்ஸா அப்படிங்கிற ஒரு நேம்ல இருந்து. சரி, இப்போ இதுக்கு என்ன, இது எதனால ப்ரீமியம் அப்படின்னு சொல்றோம் சார்? இது என்ன அப்படி ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும், ஆக்ஷன் நல்லா இருக்கும், ரோட் கிரிப் நல்லா இருக்கும், பள்ளத்தில் விட்டால் கூட அந்த டயரோட சவுண்டு வராது உங்களுக்கு, ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்போ இதோட லைஃப் வந்து எப்படி இருக்கும்? இது ஆவரேஜ் வந்து 40,000 to 60,000 வரும் லைஃப். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் பார்க்கும்போது இந்த SUV டயர் வந்து 17லேருந்து தான் ஆரம்பிக்குது. பெர்ஃபென்ஸா வந்து எந்த சைஸ்லேருந்து ஆரம்பிக்கும்? 15, 16 ரெண்டு சைஸ். ரெண்டுலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ இதோட காஸ்ட் வந்து இதே MRFல இருக்கிற ஒரு வேல்யூ ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்? 20% ப்ரைஸ் டிஃபரன்ஸ் சார். ஓகே, இப்போ இதோட வாரண்டி அப்படிங்கிறது MRFல எல்லா டைப்புக்கும் ஒரே வாரண்டி? எல்லா டயரும் 5 years வாரண்டி சார், எல்லாத்துக்குமே. ஓகே, அது வந்து கண்டிஷனல் வாரண்டியா இல்லை? கண்டிஷனல் வாரண்டி. MRFல கண்டிஷனல் வாரண்டி. அப்போ கண்டிஷனல்னா அது எப்படி சார்? அது என்ன? கல்லடி மட்டும் கவர் ஆகாது, வேற மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே சார், இப்போ இந்த கம்ஃபர்ட்டில் நீங்கள் முன்னாடி வச்சிருக்கிறது 2 டயர் தான் வச்சுருக்கீங்க. ஐ திங்க் ஒன்று வந்து ZLX அப்படின்னு சொல்லி ஒரு மாடலும், இன்னொன்று வந்து ZVTV அப்படின்னு சொல்லி ஒரு மாடல். இப்போ இந்த கம்ஃபர்ட்டுங்கிற கேட்டகரி எந்த மாதிரியான காருக்கு யாருக்கு சூட் ஆகும் சார்? ஈஸியாக சொல்ல போனால் 13 inchலேருந்து 15 inch வரைக்கும் கம்ஃபர்ட் டயர்னு சொல்லலாம். ஓகே, டாக்ஸி செக்மெண்ட்டும் கம்ஃபர்ட்டில் தான் வருது. நம்ம எக்ஸன்ட்டு, ஸ்விஃப்ட்டு, ஹோண்டா சிட்டி, i10 நியாஸு அதெல்லாம் கம்ஃபர்ட்டில் வந்துடும். ஸ்விஃப்ட் வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவலில் வந்துடும். 14 inch ஜென்ரலாக 14 inch தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் டயர் MRFல பண்ணுறாங்க. ஓகே, ZVTV, ZLX இது ரெண்டுமே. இது வந்து லாங் லாஸ்டிங் டயர், ரோட் கிரிப் நல்லா இருக்கும். இது வந்து டிரைவிங் ஆக்ஷன் நல்லா இருக்கும், சிலிகான் காம்பவுண்ட் ஜாஸ்தி, கிரீன் ரேடியல்னு சொல்லி இந்த கிரீன் டாட் கொடுத்துருப்போம் பாருங்க, இது ஒரு கிரீன் ரேடியல். இது ரெண்டுமே உங்களுக்கு கம்ஃபர்ட் செக்மெண்ட். மிட் செக்மெண்ட்னு சொல்லலாம். 10 to 12 lakhs வெஹிக்கிள்குள்ள இந்த பட்ஜெட் கவர் ஆகிடும். ஓகே, இப்போ இது ஏன் எதனால இது கம்ஃபர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சிருக்காங்க? நாய்ஸ் லெவல் கம்மி, ஆக்ஷன் நல்லா இருக்குது, சிலிகான் காம்பவுண்ட் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காங்க அவங்க.
அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வருது. இதுவோட லைஃப் வந்து உங்களுக்கு 40 to 60,000 வரும், ஈஸிலி வரும். காஸ்ட்னு வரும்போது காஸ்ட் ஆல்மோஸ்ட் சேம் தான் சார். இது நம்ம ஹார்ட் கார்டுக்கும் சாஃப்ட் கார்டுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான் லைஃப். ஓகே ஃபைன். இப்போ இதோட சைஸ் வந்து எதுல இருந்து ஆரம்பிக்குது சார்? இது கம்ஃபர்ட் லெவலில் தான் 13 சொன்னீங்க இல்லையா? 13 இன்ச்லேருந்து 15 இன்ச் வரைக்கும் வருது. ஸோ அப்போ அதுக்கு மேலே எஸ்யூவின்னு வரும்போது இது போகிறதுக்கு எஸ்யூவி இது வராது, இது செடான் டயர் உங்களுக்கு. அதுக்கு மட்டும்தான் இது. அது மாதிரி ஹேட்ச்பேக்குக்கும் செடானுக்கு மட்டும்தான் இது சூட் ஆகும். ஸ்மால் செடான், ஸ்மால் ஹேட்ச்பேக். ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பெர்ஃபார்மன்ஸ் டைப் ஆஃப் டயர். சரிங்களா? நீங்கள் ஒன்று தான் வச்சிருக்கீங்க. பட் நான் நெட்டில் பார்க்கும்போது ஒரு 2-3 கேட்டகரி இருந்தது. ஆமாம் சார், 3 பேட்டர்ன் இருந்தது. ஜெட் வைடுன்னு சொல்லி, ஜெட்எல்லோ ஒன்று சொல்லி, ஜெட் ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ ஜெட் வைடும் ஜெட்எல்லும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ மெயினாக அவங்க ப்ரீமியமாக மார்க்கெட்டிங் பண்ணுறது ஜெட் ஸ்போர்ட்ஸ். உடனே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ஆஹா இந்த டயர் நம்மளுக்கு வேணுமேண்டு. பார்க்குறதுக்கு ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. ஓகே, இது என்ன மாதிரியான காருக்கு இது பண்ண முடியும்? 15 inch 16 inch எல்லா வண்டியும் போடலாம் சார். ஸ்விஃப்ட்லேருந்து உங்களுக்கு ஹோண்டா சிட்டி பலினோ வரைக்கும் போடலாம். அப்படியா? ஸோ அப்போ இது வந்து ரொம்ப ஒய்டராக இருக்கும் நம்ம காரமாக. கொஞ்சம் சில பேர் அந்த பெரிய அலா வீல்ஸ் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த டயர் பர்ஃபெக்டாக செட் ஆகும். வீல்ஸ் பெருசாக போட்டுட்டு நீங்கள் டயர் சின்னதாக போட்டால் அந்த ஷேப் கிடையாது, அந்த குஷனிங் எஃபெக்ட் வராது. நீங்கள் டயரும் பெருசு போட்டு வீல்ஸ் டயர் போட்டால் தான் உங்களுக்கு அந்த டயரோட டெக்னாலஜி, டிரைவிங் கம்ஃபர்ட் க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க, வீல்ஸ் பெருசாக வாங்கிடுறாங்க, டயர் சின்னதாக போட்டுறாங்க. அது யூஸே இல்லை அவங்களுக்கு. உள்ட்டா அவங்க வண்டிக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே ஓகே. இப்போ இது போடுறதுனால நமக்கு ரோட் கிரிப் நல்லா இருக்கும். ரோட் கிரிப் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், வெட் அண்ட் ட்ரை கிரிப் நல்லா இருக்கும், ஆக்ஷன் நல்லா இருக்கும். ஸ்டீரிங் கொஞ்சம் ஹார்ட் ஆகும், அது முன்கொண்டே சொல்லிடுறேன். ஏன்னாக்கா டயர் பிரேத் இருக்கிறதால கொஞ்சம் ப்ரெஷரைஸ் ஜாஸ்தி ஆகும். அது ஒரு காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி மைலேஜுமே வந்து கொஞ்சம் ட்ராப் இருக்கும். 30-35 வரும் சார். 10-15% ட்ராப் ஆகும், கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ஓகே. இப்போ இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ வரும் சார்? ரெகுலர் விட ஒரு 15% எக்ஸ்ட்ரா வரும். லைஃப் அப்படின்னா ரெகுலர் விட 15% கம்மி. ஓகே. இது அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஹார்டாக இருக்கும், குட் லுக்கிங் டயர் இது. ஓகே சார். இப்போ நம்ம இந்த கேட்டகரி வந்து ஒரு வேல்யூ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஆப்வியஸாக நம்பர் ஆஃப் டயர்ஸை நம்ம அதிகமாக இருக்கும் போதே தெரியுது, ஏன்னா நிறைய மூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த வேல்யூ அப்படிங்கிற கேட்டகரி என்ன இதுக்காக நம்ம வச்சிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வேல்யூன்னா அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரன்னிங் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு ஓவராக எக்ஸ்பென்சிவ் பண்ணுற பட்ஜெட் இருக்காது. ஏன்னா ரன்னிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அவங்களுக்கு அந்த 80, 90, 100 ஸ்பீடு கூட வந்தால் போதும். எக்கனாமிக்கல் டயர்னு சொன்னால் இது எல்லாமே எக்கனாமிக்கல், ஆல்மோஸ்ட் செமி எக்கனாமிக்கல் ரேஞ்சில் வந்துடுது. எதனால? காஸ்ட் கம்மி அப்படிங்கிற. காஸ்ட் ரீசனபிளாக இருக்குது. நம்ம இந்தியன் டயர் மற்ற பிராண்ட் விட ஒரு 100-200 ரூபாய் கம்மியாக இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகே. லைஃப் எப்படி இருக்கும் சார்? லைஃப் ஆவரேஜ் 40 to 50,000 ஈஸியாக வருது. இதுவும் வருது 40 to 50,000 ஈஸியாக. ஓகே. பட் இதில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்னா என்னது? கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸ்டேரிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் மற்ற அந்த இப்போ ப்ரீமியம் எல்லாம் ஓட்டின பிறகு இது கொஞ்சம் ஹார்டாக தெரியும். ஜென்ரலாக ஓட்டினா ஒன்றும் தெரியாது. ஒரு 80 மேலே உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் வர மாதிரி ஃபீலிங் வரும். இப்போ இது எந்த சைஸ்லேருந்து உங்களுக்கு இந்த கேட்டகரியில் அவைலபிள்? 12 inchலேருந்து 15 inch வரைக்கும் இருக்குது. எஸ்யூவி வந்து இதில் போக முடியாது. எஸ்யூவி இதில் வராது. ஓகே. ஸோ எந்த மாதிரியான கார்களுக்கு மோஸ்ட்லி இதை வாங்குறாங்க சார்? அதிகமாக மூவ் ஆகுறது ஜென் எஸ்டிலோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எர்டிகா வரைக்கும் முடியுது. ஸோ அந்த செக்மெண்ட்ல எல்லா வண்டிலையும் வருது இதெல்லாம். ஓகே. இப்போ அதாவது மைலேஜ் வந்து நம்ம கம்மியாக ஓடும் வண்டி அப்படின்னா இந்த மாதிரி டைப். ஆமாம், லோ ரன்னிங் எப்போனாச்சும் வாரத்தில் ஒரு 2 நாள் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இது மோர் தென் எனஃப். ஸோ காஸ்ட் வந்து நமக்கு இப்போ பார்த்த அந்த லக்ஸுரி, சப்போஸ் அது ஒரு 5000 ரூபாய்னா இது ஒரு 4.5, 4.6 எஸ்டிமேட் பண்ணலாம். 10% வித்தியாசம் வரும். ஓகே. சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்குற கேட்டகரி வந்து லாங் லைஃப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஐ திங்க் ZDX அப்படிங்கிற ஒரே அதுதான் மெயினாக லாங் லைஃப்ல அவங்க ப்ரோமோட்டிங் பண்ணி. அப்படின்னா இப்போ நார்மல் மிச்ச டயருக்கும் இதுக்கும் லைஃப் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்? 20% வித்தியாசம் வரும் சார். அது 40-45 வருதுன்னா இது 60-65 வரும். அப்படியா? என்ன ரீசன்னால அப்படி? இதில் டயர் கொஞ்சம் ஹார்ட் காம்பவுண்டு, சிலிக்கான் காம்பவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணதால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு. ஓகே. ரப்பர் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்க, மற்ற டயர்லாம் அமுக்குனா பஞ்சு மாதிரி உள்ளே போகும், இது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே. ஸோ இதில் இருக்கிற ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லணும்? கொஞ்சம் ஹார்டாகவே நம்ம ஃபீல் பண்ணுவோம், டிரைவர் ஹார்டாக ஃபீல் பண்ணலாம். ஆமாம், அது ஒரு ரீசன் இருக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகும், ஏன்னா இது லாங் லாஸ்டிங் டயர். ஓகே. அப்போ மோஸ்ட்லி இந்த டிராவல் சைக்கிளுக்கு இது டிராவல்ஸ் இதுதான் விரும்பும், ஏன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாகிடுது. அந்த டயர்லாம் 4000 ரூபாய், ஆனால் இது 3.2-3.3 முடிஞ்சிடுது. ஸோ 600 ரூபாய்னா 4 டயருக்கு 2500 ரூபாய் மிச்சமாயிடுது. அப்போ நம்ம இந்த கம்ஃபர்ட்லாம் 5000 ரூபா போகிறோம்னா இது கிட்டத்தட்ட 3300 ரூபா 3400 முடிஞ்சிடும். 4000 ரூபாய் ரேஞ்சில் முடிஞ்சிடும். இது முடிஞ்சிடும். ஓகே. இது எந்த சைஸ்ல இருந்து எந்த சைஸ்? இது 13 inchலேருந்து 15 inch வரைக்கும் வருது. பட் மெயினாக ஃபேமஸ் வந்து இது 14 inchல தான். 14 inchல தான் அவங்க விரும்பி. கீபோர்டு தான் மோஸ்ட்லி. கீபோர்டு தான் ஃப்ராங்கா போல சொன்னா 3 போர்டு தான். ஓகே. அப்போ ZDXங்கிறது செல்ஃப் டிரைவிங்க்கு கொஞ்சம் ஆப்டானதா இருக்க வாய்ப்பு இல்லை.
ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து வேன் யூட்டிலிட்டி. அதில் ஒரே டயர் தான் வருதுங்களா? அதில் மசல் மாஸ்டர் சொல்லி வருது. ரேடியலில் மசல் மாஸ்டர் மாதிரி தான் ப்ரீமியமாக ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது எந்த மாதிரியான வெஹிக்கிள்க்கு? இந்த கமர்ஷியல் செக்மெண்ட் சார். இந்த டாடா மேஜிக்கு, டாடா ஏஸு, தோஸ்து எல்லாருக்கும் ரேடியல் டயர் வந்து மசல் மாஸ்டர் பேரில் வரும். ஓகே. மெயினாக வந்து 12 இன்ச்லேருந்து 14 இன்ச் வரைக்கும் லோடு வண்டி அடிக்கிறாங்கல்ல, தண்ணி லோடு, பாட்டில் லோடு, கூட்ஸ் வெஹிக்கிளுக்கு இதுதான். ஓகே. இது நல்லா ஹார்டாகவே இருக்கும். இது 100% ஹார்டாக தான் இருக்கும். இதுக்கு சாஃப்ட்வேர் தாங்காதான். இதோட லைஃப்லாம் எவ்வளோ வரும் சார்? 20-25,000 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் வரும். அதுவே மேக்ஸிமம். ஓகே. இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு காஸ்ட் ஃபேக்டர் கிடையாது சார். 12 இன்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் கிட்ட வரும். 14 இன்ச் எல்லாம் 5500 ரூபாய் வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். அவங்க எல்லாம் லோடு தாங்குற கெப்பாசிட்டி இருக்கிறவங்களும் இந்த டயர் விரும்புவாங்க. ஓகே. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அதுலேயுமே நீங்கள் காமிச்ச வரைக்கும் ஒரே ஒரு வாண்டர். ஸோ அது மட்டும்தான் வருது. அதுவும் சைஸ் எதில் வரும் சார்? அது 16 இன்ச் தான் சார். 90% வெஹிக்கல் 16 இன்ச் தான் எஸ்யூவி உங்களுக்கு. ஸோ ஆனால் நமக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற எஸ்யூவிலாம் 17லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. 17 வந்து ப்ரீமியம் எஸ்யூவி தான் சார் உங்களுக்கு 17 வருது. ஓகே. மற்றபடி உங்களுக்கு 80% எஸ்யூவி 16 இன்ச் தான். அப்போ நம்ம 17 போயிடணும், லக்ஸுரியோட போயிடுது. அது டெசிக்னேஷனே மாறிடுது வண்டியோட. ஸோ அப்போ இது டெடிக்கேட்டடாக எஸ்யூவி அப்படி இருக்கும்போது இதில் என்ன அடிஷ்னலாக பண்ணியிருப்பாங்க சார்? லோட் இண்டெக்ஸ் நல்லா இருக்கு, ப்ரொஃபைல் கொஞ்சம் நல்லா இருக்கு. மெயினாக எஸ்யூவியில் உங்க இந்த சைடு வால் காம்பவுண்ட் நல்லா இருக்கணும். அது இதில் சால்ட் வால் காம்பவுண்டில் ஒரு லேயர் கொடுத்துருப்பான், த்ரெட் லைஃப் காம்பவுண்ட். அதை வச்சு டயரை குஷனிங் நல்லா பண்ணியிருக்கான். ஆக்ஷன் நல்லா இருக்கும், ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். வண்டி இன்ஜின் வெயிட், பாடி, டால் பாடி இருக்கிறதால ப்ரொஃபைல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதோட லைஃப்னா எவ்வளோ வரும்? 50-60 வரும் சார். ஈஸிலி 50-60 வரல. ஓகே. இப்போ இதோட காஸ்ட் இதுக்கும் இதே R16 வந்து நம்ம வேற கேட்டகரியில் போகிறதுக்கும் எவ்வளோ காஸ்ட் டிஃபரன்ஸ்? கம்ஃபர்ட் இல்லை பேசிக்கில் கம்ஃபர்ட்னா உங்களுக்கு இது சப்போஸ் உங்களுக்கு 7000 ரூபாய்னா அது 85 வரும். இதுனா 55 வரும். 15% வேரியேஷன். பட் அட்வைசபிள் அப்படின்னு எடுத்தோம்னா MRFல எஸ்யூவி போகணும்னா இது போகிறது. இதுதான் வாண்டர் தான் அவங்களோட மோஸ்ட் ப்ரீமியம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே சார். அடுத்து வந்து ஒரு ஆஃப் ரோடு கேட்டகரி டயர். நீங்கள் இதில் ஒன்றே தான் இப்போ வச்சிருக்கீங்க. வாண்டர் அவங்களோட ஆஃப் ரோடு தான் வாண்டர் தான். ஓகே. வாண்டர் XT அப்படி வாண்டர் XT வரும், வாண்டர் XP வரும், வாண்டர் OT வரும். வாண்டர்லேயே 4-5 செக்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் இந்த ஆஃப் ரோடுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்க சார்? பேட் ரோட் கண்டிஷனுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுற டயரு. ப்ராட் கொஞ்சம் குட்டு. பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் என்ன ஆகும், த்ரெட் வேர் இண்டிகேட்டர் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ரகடாக இருக்கும் உங்களுக்கு. மெயினாக ஆஃப் ரோட்டில் உங்களுக்கு பட்டன் ரகடாக இருக்கணும், மேஸ்குலைனாக இருக்கணும் வண்டி. ஓகே. அதுதான் கஸ்டமர் விரும்புறது. அதுக்கு இவங்க வாண்டர் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஹைட்டுமே நல்லா அதிகம். ஆமாம், ஆஃப் ரோடு எப்பவுமே உங்களுக்கு ஹைட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். டால் பாடி தான். ஆக்சுவலி ஒரு R15 தான், பட் பார்த்தா ஒரு R17. அவன் வந்து 18 எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துடும். ஓகே. ஸோ இது அது வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். ஹெவியாக இருக்கும். ஹார்டு தான். ஆஃப் ரோட்னாலே ஹார்டு தான். இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற வெஹிக்கிளில் எந்த வெஹிக்கிள் இது சூட் ஆகும்னா எது சார்? இப்போ ஃபாஸ்ட்டாக மூவிங் பண்ணுறது உங்களுக்கு தார், ஸ்கார்பியோ, பொலிரோ, சூமோ. இந்த நாள் வண்டிக்கு வாண்டர் ரொம்ப ஹிட்டு. ஓகே. இப்போ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ வரும்? 15 இன்ச்னா அப்ராக்சிமேட் உங்களுக்கு 6000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 19 இன்ச் வரைக்கும் இருக்குது வாண்டர். இப்போ டாடா எக்ஸாலாம் 19 இன்ச், அது 13,500 ரூபாய் கிட்ட ஆகுது. ஓகே. இப்போ இதோட லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 60-70 வருது சார். இதெல்லாம் ஈஸியாக வரும் லைஃப். அப்படிங்களா? இப்போ இதை நம்ம நார்மல் ரோடில் ஓட்டும் போது இதில் என்ன கம்ஃபர்ட் இருக்கும் சார்? ரொம்ப கம்ஃபர்ட்னா நீங்கள் அல்ட்ரா கம்ஃபர்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸ்டேபிளாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓகே சார். இப்போ MRF பிராண்ட், இப்போ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பிராண்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. எல்லா பிராண்டும் டீலர்ஷிப் நம்ம எடுத்திருக்கீங்க. ஸோ அதில் இந்தியன் பிராண்ட்ஸில் இந்த MRF அப்படிங்கிற பிராண்டுமே வந்து ரொம்ப ஒரு நிறைய பேர் விரும்புகிற பிராண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபேமஸ். கண்டிப்பாக. ஸோ அப்போது இந்த MRF பிராண்டு ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா யாராருக்கெல்லாம் இந்த MRF பிராண்ட் வந்து சூட் ஆகும்? MRF மெயினாக ஃபேமஸ் வந்து 2 வீலர், கமர்ஷியல் செக்மெண்ட், ஆட்டோ, லாரி செக்மெண்ட். ஓகே. கார் செக்மெண்ட்டில் ஹேட்ச்பேக், செடான் அப் டு 15 lakhs 16 lakhs வெஹிக்கிளுக்கு MRF அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸு. ஓகே. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வராங்க மோஸ்ட்லி MRF டயர் வாங்கணும் அப்படின்னா. ஸோ இந்தியன் பிராண்ட் டயர்ஸில் இந்த MRFோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? MRFல இப்போ நம்ம பார்த்து வீடியோவில் காமிச்ச மாதிரி இவ்வளோ 15 வெரைட்டி வச்சுருக்கான். ஸோ எல்லா செக்மெண்ட் கஸ்டமர் ஆல்மோஸ்ட் அவன் கேட்டர் பண்ணிட்டான். ப்ரீமியம் செக்மெண்ட்டும் கேட்டர் பண்ணிட்டான், பேசிக்கும் கேட்டர் பண்ணிட்டான். பேசிக்கலாக சொன்னால் பேக்கேஜ், அது எல்லா ஐட்டமும் பேக்கேஜ். அவன் எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட இருக்குது ஐட்டம். சொல்யூஷன் வந்து அவங்ககிட்ட எல்லாத்துக்கும் இருக்குது. சரி சார். இப்போ இந்த MRFல இருக்கிற ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன?
ப்ளஸ்னா ஹியூஜ் வெரைட்டி இருக்கு, ப்ரைஸ் ரீசனபிள். மைனஸ்னா ஒரே ஒரு மைனஸ் தான் இந்தியன் பிராண்ட். அது மக்களுக்கு இன்டர்நேஷனல் பிராண்ட் வேணும், அதுதான் மைண்ட் செட்டில் இருக்கு. இது ஒரு இந்தியன் பிராண்ட். ஓகே சார், ரொம்ப அழகா எம்ஆர்எஃப் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நமக்கு கொடுத்தீங்க. நம்ம கண்டிப்பாக இனிமேல் அடுத்து வேற வேற பிராண்ட்ஸும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் நம்ம மீட் பண்ணலாம். அது கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த எம்ஆர்எஃப் பிராண்டில் என்னென்ன டயர்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டி இருக்குது, எந்த காருக்கு எது சூட் ஆகும், எவ்வளோ பட்ஜெட் வரும், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் நம்ம வீடியோஸ் வந்து பிளான் பண்ணலாம், ஒவ்வொன்றா நம்ம வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.